ராபின், இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? இந்த ராபின் பையன் பெட்டுக்கு பக்கத்துல பக்கெட் கொண்டு போய் வச்சிருக்கான். இவன் வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்டான். எந்த வேலையுமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான். சீக்கிரம் போங்க பாட்டி. நீங்க கத்துற சத்தம் வெளியில வரைக்கும் கேட்கணும். எப்படி இருக்க சன்னி? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். அதான் நீ ஹைட்டான மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஹைட் ஆயிட்டேன். என் வயசு பசங்களை விட நான் ரொம்ப ஹைட் ஆயிட்டேன். ஓ வாவ், வெரி குட். கியாரா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு தொண்டை கட்டிக்கும்ல? அம்மா, நான் பாட்டிக்கு இதுதான் சொன்னேன். ஆனா பாட்டி கேட்கவே இல்ல. அவங்க பாவம் அன்பா கொடுத்துருக்காங்க. வேண்டாம்னு சொல்ல கூடாதுல்ல. பாரு இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் ஐஸ்கிரீம் கொடுத்தீங்க. நீங்க இதுதானே சொல்ல வந்தீங்க? ரொம்ப சுட்டி ஆயிட்டே நீ. எங்க அம்மா கூட என்ன இப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்க உன்னை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் கேட்கணும். ஏன்னா என்னால இவ்வளவு ஹேண்டில் பண்ணவே முடியல. என்ன என்னோட சக்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாரு. இந்த உலகத்துல இருக்க எல்லா பசங்களையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்படியா? ஓ, சக்ஸுக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் இருக்காரு? என்ன? இங்க பசங்களோட இருக்கேங்க. ஹலோ டாடி. ஹலோ அங்கிள். ஹலோ கிட்ஸ். என்னாச்சு? நீ அழகாதான் இருக்க. இன்னைக்கு சூரியன் வேற பக்கம் உதிச்சிருச்சு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பாராட்டி இருக்கா? இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் இல்ல? வாட்ஸ் தி பிக் டீல்? அழகா இருக்கா சொல்லிட்டேன். இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க அம்மாவை புகழ்ந்து பேசுறது இதான் முதல் தடவை நான் கேக்குறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எங்க அம்மா அப்பா ஒருத்தர் எப்பவுமே புகழ்ந்து பேசிப்பாங்க. இன்னைக்கு நான் காலையில தான் உங்க ரெண்டு பேரையும் சனி, அம்மா அப்பா பத்தின விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லக்கூடாது. கட்டி பிடிக்கும் போது அவன் பார்த்திருப்பான். மேரிட் கப்பல் தானே. வாட்ஸ் தி பிக் டீல்? அது என்ன வேணா இருக்கட்டும். நமக்கு லேட் ஆகுது, நம்ம போகலாம். நீங்க ரெண்டு பேரும் பாட்டியே தொல்லை பண்ணாம இருக்கணும். நாங்க போயிட்டு வரோம். வாமா போலாம். பாய். இந்து பாட்டி, இந்த கியாரா இருக்காளே, பாட்டி இங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. பக்கெட்ல இருந்து சுடு தண்ணி காலை சுட்டுடுச்சு. என்னாச்சு பாட்டி? ஐயோ, தாங்க முடியலையே. இந்த தனு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மாதிரி இருந்ததே. இவ கதவுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா? மைதிலி, நீ சீக்கிரமா போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம். எங்க காட்டுங்க இப்படி. ஐயோ, இருங்க. காலை காட்டுங்க. கையெடு. நீ தொட்டா என் வலிதான் அதிகமாகும். இந்த மைதிலியே என்ன வரல? அக்கா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ மைதிலி, மைதிலி மருந்து எடுத்துட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? என்னது இதெல்லாம்? உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல. இருந்தாலும் உங்களுக்கு மூளை வேலை செய்யும் நினைக்கிறேன். நான் சொல்ல வரதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்ல பாட்டி? அது என்னன்னா, அன்பா இருந்தோம்னா முதல் தப்ப மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா கடைசி தப்புக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை நிச்சயமா அனுபவிச்சே ஆகணும் இல்லையா? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களே. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும், என்ன பேசணும்னு நினைச்சாலும் என்னோட பேசுங்க. ஆபி கிட்ட பேசாதீங்க. அவன் எவ்வளவு பிஸியா இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல பாட்டி? நீ எப்பவுமே லேட்டா தான் வருவியா? சீக்கிரம் மருந்து தடவு. இந்த மருந்து பாவம் அவங்களுக்கு ரொம்ப எரியுது, போட்டு விடுங்க. நானா? இனிமே கவனமா இருங்க, சரியா? நான் சொன்ன விஷயத்த நீங்க எப்பவுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க. என்ன சொன்ன? அது கஷ்டத்தை எப்படி போக்குறதுன்னு சொன்னேன். தனு அவ லிமிட்டை அதிகமா கிராஸ் பண்ணிட்டு இருக்கா. தனு,
ஆலியா. சாரி, நான் உன்னை பார்க்கவே இல்லை. பட் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ பண்ண எல்லாத்தையும் நான் பார்த்தேன். வெல், நான் உன்னை முதல்ல பார்த்திருந்தேன்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நமக்கு நடுவுல எந்த சீக்ரெட்ஸும் இல்லையே. சீக்ரெட் இல்ல, பட் நம்ம 2 பேருக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஃபேமிலிங்கிற வித்தியாசம். நீ உன்னோட ஜெலசிக்காக எதுக்காக ஏன் ஃபேமிலியை ஹர்ட் பண்ற? ஆனா அவங்களும் என்ன நிறைய ஹர்ட் பண்ணாங்க. அது உனக்கு புரியலல்ல? இதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கும் பழக்கம் தானே ஆலியா? யூ நோ வாட் தானு, உன்னோட இந்த ஸ்டூபிடிட்டியான क्वेश्चनக்கு அப்புறமா நான் பதில் சொல்றேன். முதல்ல பார்ட்டி நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா இதை பத்தி நம்ம பேசிக்கலாம். அப்புறமா எதுக்கு ஆலியா? பார்ட்டிக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. இப்பவே இதை முடிச்சிடலாமே. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் டன் வித் திஸ். நீ என் அண்ணன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கோ இல்ல இந்த வீட்டை பிடிக்கிறதுக்கோ என்ன வேணாலும் பண்ணி தொலை. ஆனா என் ஃபேமிலியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஹர்ட் பண்ணக்கூடாது. தெரியாம கூட நீ என் ஃபேமிலியில யாரையாவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப மோசமானவளாயிடுவேன். என் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி மாதிரி தானே? ஏன் தனு, அட்லீஸ்ட் அவங்களோட வயசுக்காவது நீ மரியாதை கொடுத்து விட்டு இருக்கலாம்ல? நீ என்னடானா அவங்க காலை சுட வச்சிருக்க. அட கடவுளே, கலிகாலனா இதுதான் போல இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எந்த மரம் நமக்கு நிழல் கொடுக்குதோ அந்த மரத்தையே வெட்டின கதையாயிடுச்சு. இப்பெல்லாம் மனுஷங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே சேஃப் இல்ல. முன்னெல்லாம் மருமகளுங்க மாமனார் மாமியார்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இப்ப எல்லாருமே மருமகளுங்களுக்கு பயப்பட வேண்டியதாயிடுச்சு. அது நாங்க வேற யார பத்தியோ பேசிட்டு இருந்தோம் இல்லையா தனு? நாங்க வேற எதையோ பேசிட்டு இருக்கோம். அந்த பேச்செல்லாம் இருக்கட்டும், முதல்ல இத பாருங்க. பாருங்க, ஒரு மருமக சொத்தை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு மாமனார மாமியார வீட்டை விட்டு துரத்திட்டாளாம். வயசான காலத்துல அவங்க வீட்லயே அவங்களுக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் அவங்க எங்க போவாங்க? நீங்க உங்க வீட்ல தானே இருக்கீங்க. இது வரைக்கும் இங்கதான் இருக்கேன். அப்ப நீங்க சந்தோஷமா இருங்க. பார்ட்டிக்கு ரெடி ஆகுற வேலையை பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னது மட்டும் உன் மைண்ட்ல ஞாபகம் இருக்கட்டும், புரிஞ்சுதா? நான் எங்க அப்பா அம்மா பேச்சையே கேட்டதில்ல. நீ சொன்னா மட்டும் கேட்பனாலியா? பிரக்யாவோட விஷயத்துல உன் ஹெல்ப் எனக்கு தேவை இல்லைன்னா இப்பவே இந்த வீட்டுல உன்னோட லெவல் என்னன்னு நான் உனக்கு காட்டியிருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றது ராக்கெட் சயின்ஸை விட கஷ்டமா இருக்கு. என்ன போட்டுக்கிறது? இது சாரி, நீ வந்ததை நான் கவனிக்கல. நான் இல்ல, என்னன்னு தெரியல, அதுவா வந்து பெட்ல விழுந்துருச்சு. பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? உங்களால இன்னும் ட்ரெஸ் டிசைட் பண்ண முடியலையா? இப்போவும் பிரபாக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அப்படியே இருக்கு. உறவுகளை அழகா கடைப்பிடிக்கிறீங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கா? எனக்கு கூட இதை கேட்டு சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் உறவை கடைப்பிடிக்க எனக்கு தெரியாம தான் தினமும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க குடும்பத்தை பார்த்தா எல்லாருக்குமே புரியும் எவ்வளவு அழகா எல்லா உறவையும் நீங்க மதிக்கிறீங்கன்னு. நம்ம உறவுதான் மாறிடுச்சு. எவ்வளவு தப்பெல்லாம் நடந்துருச்சுல்ல உங்களால, என்னால. நம்பிக்கையே போயிடுச்சு. எல்லா விஷயத்திலயும் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருந்தது. அதை பத்தி நான் ஏன் இப்ப பேசுறேன்? ஒரு நிமிஷம். இது போட்டுக்குங்க, சிம்பிளா இருக்கு.
ஆனா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். என்ன பண்றீங்க நீங்க? என் கையை விடுங்க ப்ளீஸ். நான் உன் கையை விட்டு இருந்திருக்கவே கூடாது. நீங்க என்ன பேசுறீங்க? அதான் நான் உன்கிட்ட இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். லேட் ஆயிடுச்சு எனக்கு தெரியும். எதுவுமே இல்லாம போறதுக்கு லேட்டா சொல்றது எவ்வளவு பரவாயில்ல. இது பாரு, பாட்டி பாட்டி எப்பவுமே நாம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாங்க. எப்பெல்லாம் நாம ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சு போனோமோ, பாட்டி தான் நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சாங்க. பாட்டியோட ஒரே ஒரு சந்தோஷம் இதுதான். பாட்டி எப்பவுமே நம்மள ஒன்னா பார்க்கணும்னு நினைச்சாங்க. நம்ம பாட்டி வேணா இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க ஆசைகள் போகாது. நாம அடிக்கடி இப்படி மீட் பண்றது அவங்களோட விருப்பம் தான் நினைக்கிறேன். சொர்ணா கிராணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காதலோட முதல் கண்டிஷனே மன்னிப்பு. அவங்க என்கிட்ட இப்போதான் பிரக்யா எத்தனை தடவை எவ்வளவு இடத்துல உன்னை மன்னிச்சிருக்கா, அதே மாதிரி நீயும் மன்னிக்கணும்னு சொன்னாங்க. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்த சொல்றாங்க. ஏன்னா உண்மை என்னன்னா, நான் தனும் 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வரேன். நீ கீழே போ, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்கறேன். இப்போ பிஸியா இருக்கேன். அபி என்ன பிஸியா இருக்க? ஓ, Dress செலக்ட் பண்ணிட்டு இருக்கியா? See, I know நீ என்ன செலக்ட் பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் ரெடி ஆயிட்டு நீ ரெடி ஆயிட்டியா இல்லையான்னு பார்க்கலாம் நீங்க வந்தேன். நீ ரெடி ஆகலைன்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இதை தான் போட்டுக்க போறேன். அபி நீ காமெடி பண்றியா? ஐ மீன் இது உன்னோட ஸ்டைல் இல்லையே. See, I know இது உன்னோட Dress தான், ஒரு டைம்ல நீ போட்டுட்டு இருந்ததா. ஆனா இப்போ you should wear something fashionable, something நான் காட்டுறேன். இதுதான் உன்னோட ஸ்டைல் அபி, the rock star style. அபி, ஐ திங்க் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது போடலாம், இல்லைன்னா இதையே கூட போடலாம். இதை பாரு, இதை போட்டுக்கிட்டேன்னு வை, நீ இன்னும் கூட ஹேண்ட்ஸமா தெரிவ. இந்த பார்ட்டிக்கு வர ஒருத்தர் விடாம எல்லாரும் உன்னை பார்த்து ஆனிவர்சரி பிரபாவுக்கும் த்ரிஷாவுக்குமா இல்ல உனக்கான்னு கேட்பாங்க. See you. சீக்கிரம் வா. You carry on, I'll join you later. இது பாருங்க, எனக்கு உங்க Dress ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இத நீங்க எங்க வாங்குனீங்க? டிசைனர் கிட்ட வாங்குனேன். டிசைனர் கிட்ட இருந்தா? ஆனா டிசைனர் எங்க வாங்குனாங்க? அட, விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க வேற. ராஜ்க்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்குங்க. உங்களோட வேலை செய்யறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிறான். ஓ, சரவணா சார் எப்படி இருக்கீங்க? இதோ வரேன். நீங்க ஓகே. சரவணா சார், வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய் சார், வாங்க ப்ளீஸ் கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்க Dress கூட நல்லா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது அத நாங்க அக்கா, நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? உங்களுக்கு தான் கால்ல வலியா இருக்குல்ல? காலு வலிக்குதுதான். அப்ப கால் வலிக்குதுன்னா ரூமுக்கு போக வேண்டியதானே? இந்த மாதிரி நடந்தீங்கன்னா வலி அதிகமாகும்ல. த்ரிஷா பிரபாவோட ஆனிவர்சரி இல்ல, அவங்க சந்தோஷத்துல நான் பங்கெடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல. அக்கா,
அவங்க ஒருவேளை இந்த நிலைமையில உங்களை பார்த்தா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க போய் ரூம்ல உட்காருங்க. கேக் கட் பண்ணும்போது நானே உங்களை கூப்பிடுறேன். இப்ப போங்க. கண்டிப்பா கூப்பிடுவேல்ல? கண்டிப்பா கூப்பிடுவேன்க்கா. இப்ப வாங்க உங்களை ரூம்ல விட்டுறேன். சரி. மிஸ்டர் ராய், நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல? எஸ் விக் சார் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஏதோ ஆடு சம்பந்தமா நினைக்கிறேன். He thinks அபிஷேக் சார் will be a good choice. நான் பார்ட்டி முடிஞ்சதும் அண்ணன்கிட்ட இதை பத்தி பேசுறேன். மேம் இப்பயே பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி ஆட் ஷூட் இந்த வீக்கே வச்சிருக்கோம். ஓ, இஸ் இட்? There he is. Happy anniversary. Happy anniversary to you too. Happy anniversary. Thank you, my brother. Thank you so much, Mama. Hi, Mr. Abhi. Hey, அவரை பார்த்துட்டு வா. Yeah. இந்து பாட்டி, அங்க யார பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல மைதிலி, அக்காவும் நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். கடவுள் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. இவ்வளவு பெரிய குடும்பம். இன்னைக்கு நம்ம வீட்டு சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. ஆனா இங்க முக்கியமானது இல்ல. அது இல்லாம எனக்கு சந்தோஷமே வரல. அது கூட வந்துட்டா இந்த வீடு மறுபடியும் கலகலன்னு மாறிடும். நீங்க பிரக்யாவை மிஸ் பண்றீங்கல்ல? ஆமா மைதிலி, அவ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்து பாட்டி, நீங்க கடவுள்கிட்ட இன்னைக்கு என்ன கேட்டிருந்தாலும் அத அவர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அங்க பாருங்க. Congratulations on your anniversary. Thanks. Thank you so much for coming. Thank you for inviting. உங்க பார்ட்டியோட டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். Hi, sir. ராய் கூட வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரியா? இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே, என்ஜாய் த பார்ட்டி. ஹாப்பி anniversary. பிரக்யா, பிரக்யா, நீ இங்க வந்திருக்கேன்னா என்னால நம்பவே முடியல பிரக்யா. தெரியுமா பிரக்யா, இந்து பாட்டி உன்னதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நீ வரத நான் பார்த்தேன். இன்னைக்கு பாட்டி கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் கொடுக்கறாரு. வாங்க, எல்லாருக்கும் போய் சொல்லுவா. ஆமா பிரக்யா, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. இரு, நான் இப்ப வந்துட்டேன். சரி, வாங்க, பாட்டி, மெதுவா. இரு, வந்துட்டேன். எல்லாரையும் இப்படி பாக்குறத என்னால சுத்தமா நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, உங்களை இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த வீட்டில் பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னென்ன சொல்றது? தேங்க்யூ ஃபார் கமிங். சரி, உன்னோட பையன் எங்க? அவனை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் இப்ப அவன் ஃப்ரெண்டோட இருக்கான். சரி, ஓகே, அப்புறமா நான் அவனை மீட் பண்றேன். கண்டிப்பா அது உங்களோட உரிமை. ஏன்னா நீங்க அவனுக்கு பெரிய மாமாச்சு. ஆமாக்கா, கண்டிப்பா. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. இப்படியே சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி ஆனிவர்சரிஸ் நீங்க கொண்டாடணும். எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உங்களால தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்.
நீங்க தானே எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சீங்க. உங்களால தான் எங்க 2 பேரோட கல்யாணமே ஆச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கோம். யார் வேணாலும் உங்களை சேர்த்து வச்சிருக்கலாம், ஆனா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது நீங்க தானே. நீங்க 2 பேரும் உங்க உறவை ரொம்ப மதிக்கிறீங்க. எப்பவுமே இப்படியே ஒண்ணா இருங்க. உங்களுக்கு எந்த திருஷ்டியும் படக்கூடாது. ஹாய் பிரக்யா. இட்ஸ் so good to see you. நீ பார்ட்டிக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாய் பிரபா, hi. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, நீங்க எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். நான் எங்கேயும் போக மாட்டேன். இரு, எங்க போற? பிரக்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். ஐ மீன், நீ ரொம்ப யங் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்க. ஒன் செகண்ட். இந்த வாட்டி அந்த கடவுளை நினைச்சா கூட என்னையும் அபியும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதே கடவுளை சாட்சியா வச்சு சட்ட ரீதியா அபிய நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன் பிரக்யா. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் உண்மை, நீ இங்க என் புருஷனை சொந்தமாக்கிக்க தான் வந்திருக்க. இப்போ உன் மனசுல அபிக்காக எந்த ஒரு இடமும் இல்லைன்னு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்.